இந்தியாவுடைய பிரபல தமிழ் தொலைக்காட்சி நடத்திய நிகழ்ச்சி ஒன்றில் பாடல் போட்டி நிகழ்ச்சி ஒன்றில் இலங்கைக்கும் உலக தமிழர்களையும் பெருமைப்படுத்தி நேற்று முன்தினம் கில்மிஷா அதன் சாம்பியன் பட்டத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அது தொடர்பான செய்திகள் இன்றைய தினமும் பத்திரிகைகளுடைய பிரதானமான செய்திகளாக இடம்பெறுகிறது. தமிழன் பத்திரிகை அதற்கு தலைப்பிடுகிறது, குரலால் வசப்படுத்தி கில்மிஷா வெற்றி வாகை என்பது புகைப்படத்துடன் கூடிய பிரதான செய்தியாக இருப்பதை காணலாம். இது தமிழர்களுக்கு மாத்திரம் பெருமை அல்ல, இலங்கையர்கள் அனைவருக்கும் பெருமை என்பது இன்றைய தினம் சிங்கள பத்திரிகைகள் தொடர்பான விடயத்திற்கு வழங்கியிருக்கின்ற முக்கியத்துவத்தை வைத்து நாங்களும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இன்றைய அந்த பத்திரிகை அதற்கு தலைப்பிடுகிறது, இந்தியாவே ஜயகத் அப்பே புஞ்சி தருவ என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டுள்ளது காணலாம். இந்தியாவே சாரிகாமாபா லிட்டில் சாம்ப் ரியாலிட்டி தரங்கிய ஜய கில்மிஷாட்ட என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது காணலாம். சரிகமாப்பா லிட்டில் சாம்ப் போட்டியின் போது அதனுடைய வெற்றி இலங்கை நட்சத்திரத்துக்கு என்பதாக இன்றைய அந்த பத்திரிகை அந்த எங்களுடைய கில்மிஷாவினுடைய வெற்றியை கொண்டாடுகிறது. இன்றைய லங்காதீப் பத்திரிகையில் தொடர்பான செய்தியை பார்க்கலாம். இந்திய ரியாலிட்டி தரங்காவளியை இந்தியா ஸ்ரீலங்கா திரட்டின்ம முலட்ட யாப்பனே கில்மிஷா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். எனவே இந்தியா இலங்கை ஆகிய இரண்டு நாடுகளையும் சேர்ந்த போட்டியாளர்கள் மோதிய இந்த போட்டியில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கில்மிஷாவுக்கு வெற்றி என்று இன்றைய லங்காதீப் பத்திரிகையும் இலங்கையராக அவரை போற்றுகிறது என்பதும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே கடந்த 6 மாத காலத்துக்கு மேலதிகமாக இந்தியாவின் தமிழகத்தில் இருக்கின்ற பிரபல தனியார் தொலைக்காட்சி நடத்திய சாரிகாமாபா லிட்டில் சாம்பியன் என்ற போட்டியின் போது இந்த சிறுவர்கள் இந்த போட்டியில் பங்கு பெற்றிருந்தார்கள். எனவே இந்த போட்டியில் மிக அதீத திறமையை வெளிப்படுத்தி இருக்கின்ற யாழ்ப்பாணம் அரியாலையைச் சேர்ந்த எம்மவரான கில்மிஷா இப்போது தன்னுடைய குரலால் உலக இசை ரசிகர்களை வசப்படுத்தி இந்த வெற்றி வாகை சூடியிருக்கிறார். நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த இறுதிப் போட்டியின் போது அவருடைய குரலுக்கு மயங்கிய உலக இசை ரசிகர்கள் அவருக்கு அதிகப்படியான வாக்குகளை வழங்கி அவருக்கு வெற்றி வாகையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நடுவர்களின் ஏகோபை தெரிவாகவும் கில்மிஷா இருந்திருக்கிறார். எனவே அவருடைய வெற்றிக்கு இலங்கையர்கள் என்ற நிலையில், தமிழர்கள் என்ற நிலையில் நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் கில்மிஷாவுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். எனவே அவர் இன்னும் வளர்ந்து உயர வேண்டும் என்ற வாழ்த்துக்கள் தெரிவிப்பதோடு இன்னும் ஒருவரும் இந்த போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய திறமைகளை வெளிக்காட்டியிருந்தார். அவர் மலையகத்தினுடைய புசல்லா நயபான பகுதியைச் சேர்ந்த அசானி. அவரும் தன்னுடைய அசாத்திய திறமையை வெளிப்படுத்தி இந்த போட்டியில் கலந்து கொண்டிருந்தார். எனவே இறுதிப் போட்டிக்கு தெரிவாக விடனும் இலங்கை சார்பில் இந்த இருவருமே இந்தியாவுக்கு சென்று முழு உலகையும் இசை தன்னுடைய குரலால் வசப்படுத்தி இருந்தார்கள் இசை ரசிகர்களே. அவர்கள் இருவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் இலங்கை வந்திருந்த அசானியை நாங்கள் எங்களுடைய கலையகத்துக்கு அழைத்து அவருக்கு வழங்க வேண்டிய கௌரவத்தை வழங்கியிருந்தோம், பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில். இந்த இரு சின்னஞ்சிறு சிறுவர்களும் எனவே உலகில் இலங்கையின் வரலாற்றை மீண்டும் மாற்றி எழுதியிருக்கிறார்கள். ரியாலிட்டி ஷோ வரலாற்றில் இந்தியாவில் இலங்கையர் ஒருவர் டைட்டில் பட்டம் வென்ற முதலாவது சந்தர்ப்பம் என்ற சாதனையோடு கில்மிஷா நாடு திரும்பவிருக்கிறார். அதே போல மலையகத்திலிருந்து பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்தியாவுக்கு சென்று பாடல் போட்டியில் கலந்து கொண்டு தன்னுடைய குரலை வெளிப்படுத்தி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இன்று உலக புகழ் பெற்றிருக்கின்ற அசானிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவருவருமே இலங்கையை இன்னும் புகழினுச்சி கொண்டு செல்ல வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு நேற்று தினம் அவர்கள் தொடர்பாக எங்களுடைய செய்தி அறிக்கையில் விசேடமான ஒரு தொகுப்பு ஒன்றை வழங்கியிருந்தோம். அசானி நாடு திரும்பிய நிலையில் இலங்கையர்களை பெருமைப்படுத்திய அவரை பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் நாம் பெருமைப்படுத்தினோம். விமான நிலையத்திலிருந்து அவருக்கு உரிய கௌரவம் வழங்கிய சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் FM நிர்வாகம் எமது கலையகத்திற்கு அவரை அழைத்து வந்து நினைவு சின்னம் வழங்கி அவரை கௌரவித்தது. இதில் நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். வெகு விரைவில் ஈழத்து இசைக்குயிலாக உலக புகழ்பெற்ற சாதனை பாடகி கில்மிஷாவையும் நாம் எமது கலையகத்திற்கு அழைத்து கௌரவிக்க காத்திருக்கின்றோம். ஆரம்ப காலம் தொட்டே கலைத்துறையில் வேரூன்றி இருக்கும் இலங்கை அதன் வரலாற்றை மீள புதுப்பித்து எழுதக்கூடிய தருணத்தை மலையகத்தைச் சேர்ந்த அசானியும் வடக்கைச் சேர்ந்த கில்மிஷாவும் உருவாக்கி கொடுத்துள்ளனர். தங்களது குரலால் உலகை வசப்படுத்தி இலங்கைக்கு பெருமை சேர்த்து கொடுத்த எமது நாட்டு வீரச் சிறுமிகளான கில்மிஷா மற்றும் அசானியின் எதிர்காலம் இன்னும் சிறந்து அவர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என வசந்தம் டிவி பிரார்த்திக்கிறது.
எனவே இலங்கையின் அந்த வெற்றி சிறுமிகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய வாழ்த்தையை வெளியிட்டிருக்கிறார். இன்றைய தமிழன் பத்திரிகை அதற்கு தலைப்பிடுகிறது. கில்மிஷாவை வாழ்த்தினார் ஜனாதிபதி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது தமிழன் பத்திரிகையில். தமிழகத்தில் இடம்பெற்ற பாடல் போட்டி நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற கில்மிஷாவுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று தனது வாழ்த்தினை தெரிவித்திருக்கின்றார். அமைச்சரவை கூட்டம் முடிந்த கையோடு இந்த விடயத்தை ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்தார் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா. எனவே உடனே அமைச்சர் டக்ளஸின் தொலைபேசி ஊடாக கில்மிஷாவை தொடர்பு கொண்ட ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். உங்களின் வெற்றி நமது நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. நீங்கள் மென்மேலும் முன்னேற வாழ்த்துகிறேன். நான் விரைவில் யாழ்ப்பாணம் வருகிறேன். அங்கு உங்களை நேரடியாக சந்திப்பேன் என்பதாக ஜனாதிபதியின் போது கில்மிஷாவுக்கு தெரிவித்த விடயங்களும் முக்கியமான விடயமாக இருப்பதை காலம். எனவே இது முழு இலங்கைக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. எனவே இலங்கையர்களாக நாங்கள் அனைவரும் இந்த வெற்றியை கொண்டாடுவோம்.